வெங்காயத்தை உரிக்கிறப்போ சில வெங்காயங்கள்ல கருப்பு அச்சு இருக்கிறத பாத்திருக்கீங்களா? இப்போ வரக்கூடிய வெங்காயங்கள்ல அதிகமா இப்படி கருப்பு அச்சை பார்க்க முடியுது. பலருக்கும் இப்படி இருக்க வெங்காயத்தை சாப்பிடலாமா, இந்த கருப்பு அச்சு உடலுக்கு பாதிப்பை உண்டாக்குமான்னு பல குழப்பம் இருக்கும். உங்களுக்குள்ள இருக்க கன்ஃபியூஷனை போக்குறதுக்கான வீடியோ தான் இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். சமையலுக்கு முக்கிய சுவையே வெங்காயம் தான். அத வதக்குற பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி சுவை சேஞ்ச் ஆகும். அதாவது கண்ணாடி பதத்துல வதக்கினா ஒரு சுவையை கொடுக்கும், பொன்னிறமா வதக்கினா ஒரு சுவையை கொடுக்கும். குறிப்பா பிரியாணிக்கு வெங்காயத்தை அதிகமா சேர்த்து பொன்னிறமா வதக்கினாதான் அதோட சுவையே தூக்கலா இருக்கு. இப்படி நம்ம இந்திய சமையல்ல தவிர்க்க முடியாததுதான் இந்த வெங்காயம். சமையல்ல சுவை ஒரு பக்கம்னா அது தரக்கூடிய நன்மைகளும் அதிகம் தான். வெங்காயம் டைஜஷனை அப்கிரேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. குடல் இயக்கத்துக்கும் நல்லது, ரத்த சர்க்கரை அளவை சீராக்கவும் உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்துது. இப்படி அதோட நன்மைகளை அடுக்கிக்கிட்டே போலாம். நம்ம உடல்ல ஏற்பட்ட சில ஒவ்வாமை பிரச்சனைகளும் கண்கள்ல அரிப்பு, தொண்டை அரிப்பு அண்ட் ஜலதோஷம் மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கும் சொல்யூஷனா இருக்குது. வெங்காயத்தோட உரிக்கிறப்போ கருப்பச்சு இருந்தா அப்படிப்பட்ட வெங்காயத்தை சாப்பிட்டா மியூகோர்மைகோசிஸ் வருமா அப்படின்ற பயமும் பலருக்கும் இருக்கு. பொதுவா வெங்காயத்துல காணப்படுற இந்த கருப்பு அச்சு ஆஸ்பெர்கிலஸ் நைகர்னு அழைக்கப்படுது. இந்த வகை பூஞ்சை மண்ணுல காணப்படுது, அதுதான் வெங்காயத்திலையும் வருது. இந்த கருப்பு அச்சு மியூகோர்மைகோசிஸ் இல்ல, ஆனா இந்த கருப்பு அச்சு ஒரு வகையான நச்சுவை வெளியிடும் அப்படின்னு ஆய்வுல கண்டறியும் பட்டிருக்கு. உயிரை பறிக்கிற அளவுக்கு ஆபத்தை உண்டாக்காது அப்படின்னாலும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா ஏற்கனவே அலர்ஜிஸ் இருக்கவங்க இந்த கருப்பு அச்சு இருக்க வெங்காயத்தை அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆஸ்துமா இருக்கிறவங்களும் இது காத்துல பறந்து அதை சுவாசிக்கிறப்போ பாதிப்பை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி கருப்பு அச்சு இருக்க லேயரை மட்டும் உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஆனா யூஸ் பண்றப்போ வெங்காயம் லேயர்ல கருப்பு அச்சு படாத மாதிரி பாத்துக்கணும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வெங்காயத்தை ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா இந்த கருப்பு அச்சை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா அதை அப்படியே வைக்கிறப்போ மற்ற ஃபுட்ஸோட மிக்ஸ் ஆகி பாய்சனா மாறலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.